வாழ்க வளமுடன். வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க நேரா வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் சார். நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேரம் கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளெஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுதை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் மேடம். ஓகே, நேற்று நம்ம உணர்வுகள், உணர்ச்சிகள் அது எப்படி நம்ம சரம் மாற்றுகிறது அப்படின்னு அதை பார்த்தோம். நம்ம சரி, நம்மளுடைய ஒரு எண்ணங்களும் ஒரு சிந்தனைகளும் வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கமாக இருக்கட்டும், இல்ல உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்குள்ள ஒரு வித உணர்ச்சி, உணர்வு எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், பேசிக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சிந்தனைக்குள்ள நம்ம போயிடுறோம் நம்ம. சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்குள்ள இருந்து தோணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆர் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சிந்தனை எதுவாக இருந்தாலும் சரி, அதனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு தாக்கமும் நமக்குள்ள வராத மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அதன் மூலியமாக எந்த ஒரு தாக்கமும் நமக்குள்ள வரக்கூடாது. அப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம இப்ப கத்துக்கிட்டோம் உடனே நாளை காலையில எப்படி சரியாயிடுவோம்னு கேட்டா அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப ஒரு விஷயம் நடக்குது, டக்குன்னு கோவம் வருது, கோவப்பட்டு பேசிடும், சத்தம் போட்டுரும். அப்புறம் நம்ம யோசிப்போம், சுச்சோ கோவப்பட்டு பேசிட்டோமே, என்ன வருத்தம், இதனால நமக்கு சரம் மாறிடுச்சு, கோவப்பட்டு பேச நமக்கு சரம் மாறிடுச்சு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் கோவம் வரும்போது, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி கோவம் வரும்போது நமக்கு சரம் மாறிடுச்சு,
இந்த தடவை இப்ப கோவத்தை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலாம். சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் ஒரு விஷயம், இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, நான் எப்படி சொல்லலாம். சரி, இப்ப நீங்க வந்து இருக்கீங்க, நீங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது தவறாக உள்ளது, அது நீங்க தவறாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அது தப்பா செய்றீங்க. இப்ப நான் அதை பாக்குறேன், அது தப்பா செய்றீங்கன்னு நான் பாக்குறேன். இப்ப நான் உங்ககிட்ட பொறுமையா சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, இல்ல கோவப்பட்டு சொன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. பொறுமையா சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, கோவப்பட்டு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கேக்குதுங்களா? பொறுமையா சொல்லணுங்க சார். கரெக்ட். உங்ககிட்ட பொறுமையா சொன்னா இந்த மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பொறுமையா சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சரி, நீங்க அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்றீங்களா? இன்னொருத்தங்க ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க அதை பாக்குறீங்க, அவங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. அவங்க கிட்ட நீங்க பொறுமையா சொல்லுவீங்களா, நீங்க கோவப்பட்டு சொல்லுவீங்களா? நானும் பொறுமையா தான் சார் சொன்னேன். ஒரு தடவை பொறுமையா சொல்றீங்க, கேட்கல. 2 தடவை பொறுமையா சொல்றீங்க, உங்களுக்கு கேட்கல. 3 தடவை சொல்றீங்க, கேட்கல. 10வது தடவை எப்படி சொல்லுவீங்க? கோவப்பட்டு சத்தம் போட்டு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா எனக்கு புரிய வைக்க வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா புரிய வைக்க வேண்டியது என் வேலை. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்? பொறுமையா சொன்னா புரிய வைக்கணும். எல்லாருக்குமே அந்த மாதிரி தானே. அப்ப நம்ம ஏன் அங்க கோவப்படுறோம்? அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, கோபம் வருது, இல்ல சோகம் வருது, துக்கம், ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. இந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு பொறுமையா சொல்லுங்களேன். நம்ம கேட்போம்ல, எனக்கு புரியல, எனக்கு புரியாத மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதே மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க நம்ம கிட்ட, பொறுமையா சொல்லுங்களேன், ஏன் சத்தம் போடுறீங்க? அப்ப அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொறுமையை மெயின்டைன் பண்ணணும் எல்லா இடத்துலயுமே. அதுக்கு பழக 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 நமக்கு சரம் சரியாக இருக்கும். இதுதாங்க கான்செப்ட். சோ அதனால உணவு முறை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த உணவு முறையில நமக்கு சக்தி அதிகமா கிடைக்குதோ அதுல அந்த உணவுகள் எடுத்துக்கணும். நம்ம உடல் பாடி போஸ்டர், எந்த பாடி போஸ்டர்ல இருந்தா நம்ம உடல் சாதாரணமா சுகமா இருக்கும், சுகம்னு சொல்றதை விட நல்ல ஆரோக்கியமா இருக்கும், அந்த சரம் சரியாக இருக்கும், அந்த பாடி போஸ்டர்ல எப்பயுமே இருக்கணும். உணர்வு நிலை உணர்ச்சி வசப்படுறதும் ரிலாக்ஸா அமைதியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப சரம் தானாக மாறுவது, அதாவது தானாக மாறுதா இல்லைன்னு தெரியாது நமக்கு, நம்மளே இந்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கோம். இதை சரி பண்ண சரியாகிவிடும். இதுக்கப்புறம் போக போக நம்ம எப்பப்ப எங்கெங்க சரம் பார்க்கணும். இப்போ ஒரு பிசினஸ் விஷயம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட்வேர் பிசினஸ் அப்படின்னா வலது சரம், சாஃப்ட்வேர் பிசினஸ்னாலே வலது சரம்,
ஆனா ஹார்ட்வேரா இருந்தா வலது சரம், சாஃப்ட்வேரா இருந்தா இடது சரம். சாஃப்ட்வேர்னா மனசு சம்பந்தப்பட்ட வேலைகள். நல்லா எடுத்துக்கோங்க. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடது சரம். உழைப்பு, உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வலது சரம். சரிங்களா? சோ அந்தந்த சரம் எங்கெங்க எடுக்கணும். இப்ப உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து சாப்பிட போறோம். இது உடல் சம்பந்தப்பட்டது. வலது சரம் எடுத்து சாப்பிடுங்க. உணவு எடுத்துக்கிறீங்க, சீக்கிரம் டைஜஷன் ஆகணும், வலது சரம் எடுத்துட்டு செய்யுங்க. இப்போ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம், வலது சரம் எடுத்துட்டு செய்யுங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட போய் ரிக்வஸ்டா கேட்க போறோம், பேச போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போயிட்டு ரிக்வஸ்டாவும் பேச போறோம், பொலைட்டா பேச போறோம், எனக்கு இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறோம், இடது சரம் எடுத்துட்டு செய்யுங்க. நம்ம சரம் வச்சு எல்லாத்தையும் சக்சஸ் ஆக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது ஹோரை அப்படின்ற கான்செப்ட் வரலாம். ஹோரை அப்படின்னா என்னன்னா தெய்வீக நேரம்னு அர்த்தம். ஹோரைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெய்வீக நேரம். எதெல்லாம் தெய்வீக நேரம்? எல்லா நேரமும் தெய்வீக நேரம் தான். ஏன் அது எல்லாமே தெய்வீக நேரம்னு சொல்றோம் அப்படின்னா, எவ்ரி திங்ஸ் எல்லாமே கடவுள் இறைத்தன்மை கொண்டது தானே. இப்ப நம்மளை சுத்தி நவ கிரகங்கள் இருக்காங்க. கிரகங்கள் இருக்காங்களா? கிரகங்கள் ஒன்னொன்னு ஒரு ஒரு கடவுள் தானே. புதன் கடவுள், செவ்வாய் கடவுள், செவ்வாய்க்கு அதிபதியார் முருகர் கடவுள், வியாழன் கடவுள், குரு கடவுள், குருவா எல்லாமே ஒரு இறைத்தன்மையில தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா நேரமும் இறைத்தன்மை கொண்ட நேரம் தான். அதனால எல்லா நேரமும் இறை நேரம் தான். இறைன கடவுள், தெய்வீக நேரம் தான். சரி, இருக்கட்டும். அப்ப நம்ம எல்லா நேரமும் தெய்வீக நேரமாக இருக்கிறது நல்லது தானே? எஸ், நல்லது தான். ஆனா நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் ஃப்ரெண்டு, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் ஃப்ரெண்ட் இல்ல. நம்ம நார்மலா வந்து பஞ்சாங்கம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பகைன்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்க பகை கிடையாது. நம்ம கான்செப்ட்ல பகைன்ற வார்த்தை இங்க கிடையாது. நம்ம கான்செப்ட் ஃப்ரெண்டு கிடையாது. இப்ப ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவர் எனக்கு தெரியாது, அதனால பகையான்னு கேட்டா கிடையாது, ஃப்ரெண்டான்னு கேட்டா ஃப்ரெண்டு கிடையாது. இப்ப நம்மளாதான் ஒருத்தரை பகையான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் மட்டும் நேர்ல கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண மாட்டோம். அப்புறம் எதுக்கு கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, எதுக்கு? இங்க மனசுக்குள்ளதான் வெட்டி பந்த அவனை அடுத்த பார்த்தோன்னு வச்சுக்கோன்னு கோவம்லாம் பட்டுட்டு இருப்போம். எதுக்கு அந்த கோவம் நம்மளை டென்ஷன் படுத்திக்கிட்டு நம்மளே நம்ம டேமேஜ் பண்ணிக்கிட்டு? யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் அவுட் ஆஃப் தி சிலபஸ் தான் இது. ஒரு விஷயம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறதுனால யாருக்கு நல்லது நடக்கும்? உங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுத்துருக்காங்க, உங்களை டேமேஜ் பண்ணிருக்காங்க, நீங்க அவங்கள மன்னிக்கிறதுனால யாருக்கு நல்லது நடக்கும்? எங்களுக்கு தாங்க மாஸ்டர் நல்லது நடக்கும். கரெக்ட். யார் மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும், உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். சோ அதனால மன்னித்து விடுங்கள். சோ அதனால பகை கிடையாது நமக்கு, ஆனா ஃப்ரெண்டு கிடையாது. அதே மாதிரிதான் கிரகங்களும் பகை கிடையாது, ஃப்ரெண்டு இருக்காங்க, இல்ல ஃப்ரெண்டு இல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப ஹோரை அப்படின்னா என்னன்னா தெய்வீக நேரம். இந்த ஹோரையோட கால்குலேஷன் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹோரை நேரம் மட்டும் சூரிய உதயத்திலிருந்து எடுக்கணும். இப்ப நம்ம இந்தியாவில இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். என்னோட கண்ட்ரி வந்து ஊரப்பாக்கம் கண்ட்ரில இருக்கேன் நானு. சரிங்களா? இப்ப எனக்கு சூரிய உதயம் 5:45 வந்துருச்சு.
இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு காலையில 5:45 மணில இருந்து 6:45 1 மணி நேரத்துக்கு செவ்வாய் ஹோரை. இத நார்மலா கேலண்டர்ல பஞ்சாங்கம் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 6 to 7 செவ்வாய் ஹோரைன்னு கொடுத்திருப்பாங்க. காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை. கரெக்ட் தான், 1 மணி நேரம் செவ்வாய் ஹோரை. ஆனா சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி வரும். சூரியன் உதயம் ஆகும் பொழுது அந்த கிழமைக்கான கிரகத்துடைய சக்தி முழுமையாக நம்ம சூரியனோட வெளிச்சம் பூமியில எந்த பக்கம் படுதோ அந்த பகுதிக்கு அதிகமாக இருக்கும், ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. இப்ப யூஎஸ்ல இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் டைம், நைட் ஆயிடுச்சு, யூஎஸ்ல இருட்டு, நைட். இந்த நேரத்துல இங்க என்ன ஹோரை போயிட்டு இருக்குன்னா அந்த கிழமைக்கான ஹோரை. அவங்களுக்கு இன்னும் திங்கக்கிழமை தான் இருக்கும், திங்கக்கிழமைக்கான ஹோரை தான் அங்க போயிட்டு இருக்கும். இங்க இந்தியாவுக்கு சூரியன் வந்தாச்சு. அப்ப இங்க என்ன ஹோரை போயிட்டு இருக்குன்னா காலையில சூரியன் உதயம் எத்தனை மணிக்கு? 5:45 6 மணின்னு வச்சுப்போமே கணக்குக்கு. 6 மணில செவ்வாய் கிரகத்தோட தன்மை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த 1 மணி நேரம் செவ்வாய் ஹோரை. எந்தெந்த கிழமைக்கு? இப்ப புதன்கிழமைனா புதன்கிழமை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம், புதன் ஹோரை. வியாழன்னா குரு ஹோரை. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அந்த ஹோரையில தான் ஆரம்பிப்பாங்க, அந்த கிழமைக்கான ஹோரையில தான் ஆரம்பிப்பாங்க, எவ்ரிடே, டெய்லி. சரிங்களா? எழுதிக்கோங்க இத. 6 to 7 செவ்வாய் ஹோரை. ஏழு to 8 சூரிய ஹோரை. 7 மணில இருந்து 8 மணி வரையிலும் சூரிய ஹோரை. 8 to 9 சுக்கிர ஹோரை. 8 to 9 சுக்கிர ஹோரை. 9 to 10 புதன் ஹோரை. 9 to 10 புதன் ஹோரை. 10 to 11 சந்திரன் ஹோரை. 10 to 11 சந்திரன் ஹோரை. 11 to 12 சனி ஹோரை. 11 to 12 சனி ஹோரை. 12 to 1 வியாழன் குரு ஹோரை. இப்ப எத்தனை கிரகங்க வந்திருக்கு மொத்தம்? இப்ப மொத்தம் எத்தனை கிரகம் வந்திருக்காங்க? செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு. 7 கிரகம் வந்திருக்காங்களா? சூப்பர். சரிங்களா? ராகு கேது வந்து நம்ம எடுக்க மாட்டோம் இந்த கணக்கு, ஹோரை கணக்குல வரமாட்டாங்க. ஏன்னா ராகு காலம் யமகண்ட நேரம்னு 2 நேரம் இருக்கு, அது டெய்லி வரக்கூடிய கால்குலேஷன்ல வந்துருவாங்க. சோ அதனால இங்க வந்து ஹோரையில இந்த 7 கிரகங்கள் தான் எடுப்போம். இப்ப வியாழன் ஹோரை எப்ப? 12 to 1 வியாழன் ஹோரையா, குரு ஹோரையா? சரி. அப்புறம் 1 to 2 மறுபடியும் செவ்வாய் ஹோரை. இப்ப காலையில 6 to 7 செவ்வாய் ஹோரை,
அப்புறம் மத்தியானம் 1 to 2 செவ்வாய் ஹோரை. ஒரு நாளைக்கு நம்ம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல 3 வேளைக்கு இந்த ஹோரை வருவாங்க, அந்த கிழமைக்கான ஹோரை வருவாங்க. இப்ப 1 to 2 செவ்வாய் ஹோரை, 2 to 3 என்ன ஹோரை, அது அப்படியே ரிப்பீட் ஆவாங்க லிஸ்ட். என்ன ஹோரை? 2 to 3 சூரிய ஹோரை, 3 to 4 சுக்கிரன், 4 to 5 புதன், 5 to 6 சந்திரன், 6 to 7 சனி, 7 to 8 வியாழன், மறுபடியும் 8 to 9 செவ்வாய் ஹோரை. அப்ப அந்த கிழமைக்கான ஹோரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9 அந்தந்த கிழமைக்கான ஹோரை இருப்பாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே மேடம், சூப்பர். சரி, இத மனப்பாடமா நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இத கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். இன்னைக்கு என்ன கிழமைங்க? செவ்வாய்க்கிழமை. நேத்து என்ன கிழமை? திங்கட்கிழமை. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை. சோ செவ்வாய் ஹோரைக்கு அடுத்த ஹோரை செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய கிழமையோடைய ஹோரை தான் வரும், கிரகம் தான் வரும். புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை. செவ்வாய் ஹோரைக்கு அடுத்த ஹோரை சூரிய ஹோரை. இப்ப சூரிய ஹோரைக்கு அடுத்த ஹோரை எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியன் கிழமைக்கு முன்னாடி கிழமை என்னங்க? வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை. வெள்ளின்ற சுக்கிரனா? அப்ப சூரிய ஹோரைக்கு அடுத்த ஹோரை சுக்கிர ஹோரை. சூப்பர். சுக்கிர ஹோரை. சுக்கிர ஹோரை, சூப்பர். சுக்கிர ஹோரைக்கு அடுத்த ஹோரை சுக்கிரனுக்கு முன்னாடி என்ன கிழமை? சுக்கிரனுக்கு கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு முந்தின கிழமை வியாழக்கிழமை, அதுக்கு முந்தின கிழமை புதன்கிழமை. அப்ப சுக்கிர ஓரைக்கு அடுத்த ஓரை புதன் ஓரை. சூப்பர், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா இந்த ஃபார்முலா? டன். சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்பனாலும் எந்த ஹோரைனாலும் யோசிச்சுக்கலாம். இப்ப என்ன ஹோரை போயிட்டு இருக்கு? சுக்கிர ஹோரை போயிட்டு இருக்கா? சரி, சுக்கிர ஹோரைக்கு அடுத்த ஹோரை எது அப்படின்னு கேட்டா நம்ம யோசிக்கணும். சுக்கிரனுக்கு அப்புறம் என்ன ஹோரைன்னு யோசிக்கணும். சுக்கிரனுக்கு முன்னாடி என்ன கிழமைப்பா? வியாழன். வியாழனுக்கு முன்னாடி என்னப்பா? புதன். அப்ப புதன் ஹோரை. அவ்வளவுதான், ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா புரிஞ்சுட்டா சூப்பர். சரி, அடுத்தது இப்ப நம்ம ஃப்ரெண்டு இல்லைன்னு பார்க்க போறோம். ஏன் ஃப்ரெண்டு இல்லைன்னு பார்க்க போறோம்? யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டு, யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டு இல்லைன்னு பார்க்க போறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கீரை சாப்பிடும் போது தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீரை சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, கீரை டைஜஷன் ஆகுறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். கீரை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, 4 to 5 hours ஆகும் டைஜஷன் ஆகுறதுக்கு. தயிர் சாப்பிட்டோம்னாலும் 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆகுறதுக்கு. மோர் வேற, நல்லா கவனிச்சுக்கோங்க. மோர் சாப்பிட்டா அதோட கணக்கு வேற, தயிர் சாப்பிடும்போது டைஜஷன் லேட் ஆகும். இப்ப கீரையும் தயிரும் ஒன்னா சாப்பிடும் போது, அதாவது கீரை இப்ப மத்தியானம் லஞ்சுக்குன்னா கீரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், கீரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த தயிர் சாப்பிட்றேன்னா ரெண்டுமே டைஜஷன் லேட் ஆகும். டைஜஷன் லேட் ஆகக்கூடிய 2 வகையான உணவுகள் ஒரே நேரத்தில் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ஒத்துக்காது. இப்ப கீரையும் தயிரும் பகையா?
நமக்கு ஒத்துக்காது. ஒரு விதத்துல ஒரிஜினல் தயிர் சாப்பிட்டா நமக்கு நல்லது. ஒரிஜினல் தயிர் இப்ப கடையில விற்கிற அந்த தயிர் இந்த தயிர்லாம் கிடையாது. ஒரிஜினல் தயிர் மாட்டு பசும் பால்ல உரக்கூத்தி அந்த தயிர் நல்லது. சரிங்களா? கீரையா நல்லதா? எஸ், கீரை நல்லது. இப்ப கீரையும் நல்லது, தயிரும் நல்லது. ஆனா கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு நல்லது இல்லை. இப்ப நமக்கு நல்லது இல்லைன்றதுனால கீரையும் தயிரும் பகைன்னு சொல்லலாமா? கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த கிரகத்தோட தன்மையும் இந்த கிரகத்தோட தன்மையும் ஒன்னா சேரும் போது நமக்கு ஒத்து வராது. இப்ப நமக்கு ஒத்து வரலன்றதுனால அந்த 2 கிரகமும் பகைன்னு சொல்றாங்க. அது சொல்லக்கூடாது. நமக்கு ஒத்து வரலனாலும் நமக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த கணக்குல பார்த்தா எந்தெந்த கிரகங்கள் ஒரே தன்மை, ஒரே ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரே ஃப்ரீக்வன்சினா ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற கணக்கு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணுங்க, எழுதிக்கோங்க. டீம் ஏன்னு எழுதிக்கோங்க. டீம் ஏன்னு ஒரு எழுதிக்கோங்க. பக்கத்துல டீம் பின்னு போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. டீம் ஏ பக்கத்துல டீம் பின்னு போட்டுக்கோங்க. இப்ப டீம் ஏக்கு கீழே ஃபர்ஸ்ட் சூரியன் எழுதிக்கோங்க. டீம் ஏ அதுக்கு கீழே சூரியன் எப்படின்னு எழுதிக்கோங்க. சூரியனுக்கு கீழே சந்திரன் எழுதிக்கோங்க. இப்ப டீம் ஏ எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சூரியன் எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே அடுத்து சந்திரன் எழுதியிருக்கோம். சந்திரனுக்கு அடுத்ததாக செவ்வாய் எழுதிக்கோங்க. செவ்வாய்க்கு அடுத்ததாக சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் குரு. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. எழுதிட்டீங்களா? சரி, இப்ப டீம் பின்னு இருக்கு பாருங்க. டீம் பில அதுக்கு கீழே சூரியனுக்கு நேரா புதன் எழுதிக்கோங்க. சூரியனுக்கு நேரா புதன் எழுதணும். சூரியனுக்கு நேரா புதன் எழுதிட்டீங்களா? புதனுக்கு கீழே சந்திரனுக்கு நேரா வருமா? சந்திரனுக்கு நேரா ஒரு டேஷ் மட்டும் போட்டுக்கோங்க, எதுவும் எழுத வேண்டாம்.
ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. அப்ப புதனுக்கு கீழே ஒரு டேஷ். இப்ப அந்த டேஷுக்கு கீழே புதன், அதுக்கு கீழே ஒரு டேஷ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே செவ்வாய். இந்த பக்கம் செவ்வாய், டீ மேல செவ்வாய். செவ்வாய்க்கு நேரா சுக்கிரன் எழுதிக்கோங்க. சுக்கிரன் எழுதிட்டீங்களா? இப்ப சுக்கிரனுக்கு கீழே சனின்னு எழுதிக்கோங்க. இந்த பக்கம் குருவுக்கு நேரா அந்த பக்கம் சனின்னு வரணும். எழுதுனவங்க யாராவது குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. சூரியனுக்கு நேரா புதன், சந்திரனுக்கு நேரா டேஷ், செவ்வாய்க்கு நேரா சுக்கிரன், குருவுக்கு நேரா சனி. சூப்பர். இது டீம் ஏ, இது டீம் பி. சூப்பர். ஓகே. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, சூப்பரா எழுதிருக்கீங்க, பெர்ஃபெக்ட், கரெக்டா இருக்கு. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, டீம் ஏல இருக்கக்கூடிய 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். டீம் ஏல யார் யார் இருக்கா? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டீம் பில இருக்கிற 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். புதன், சுக்கிரன், சனி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப டீம் ஏல சூரியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டா, சூரியனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? சூரியனுக்கான ஃப்ரெண்ட் வந்து சந்திரன், செவ்வாய், குரு. பிளஸ் சூரியனுக்கு நேரா டீம் பில யார் இருக்காங்க? புதன் இருக்காரா? அப்ப புதனும் ஃப்ரெண்டு. இப்ப சந்திரனுக்கு ஃப்ரெண்ட் யாருங்க? டீம் ஏல சூரியன், செவ்வாய், குரு. டீம் பில யாரும் இல்லைங்க. சூப்பர். டீம் பில யாரும் கிடையாது. சூப்பர். அப்ப சந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா சூரியன், செவ்வாய், குரு. இவங்க 3 பேரும் சந்திரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சனி பகவானோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? புதன், சுக்கிரன். டீம் ஏல குரு. ஓகே, சூப்பர். புதன், சுக்கிரன், குரு. இவங்க 3 பேரும் சனி பகவானோட ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப நார்மலா என்ன சொல்றாங்க கேலண்டர்ல, பஞ்சாங்கத்துல, இவங்க பகைன்னு போடுறாங்க. அப்படிலாம் சுப கிரகம், அசுப கிரகம்னு சொல்லுவாங்க. சுப கிரகம் அப்படின்னா ஒரு சில கிரகங்கள் சுப கிரகங்கள், ஒரு சில கிரகங்கள் அசுப கிரகங்கள்னு சொல்றாங்க.
இன்ஃபேக்ட் நம்ம கான்செப்ட்ல சுப கிரகம் அசுப கிரகம்னு யாரும் கிடையாது. எந்த கிரகமாவது நமக்கு கெட்டது பண்றாங்களான்னு கேட்டா எந்த கிரகமும் நமக்கு கெட்டது பண்றது கிடையாது. நமக்கு யோசிப்போம், சனி பகவான் சனி கிரகம் நமக்கு கெட்டதுன்னா பண்ண, சனி கிரகம் நமக்கு கெட்டது பண்றது கிடையாது. சனி பகவான் சனி கிரகத்தோட வேலை என்னன்னு பார்த்தா நம்ம கிளென்சிங் பண்ணக்கூடியவர், கிளியர் பண்ணக்கூடியவர், நம்ம கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியவர். இப்ப ஏழரை சனி வந்திருக்கு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், இப்ப நம்ம வீடு இருக்கு, டெய்லி வீடு கூட்டுறோம், வாரத்துல 2 நாள் 3 நாள் வீடு துடைக்கிறோம், மாசத்துல ஒரு நாள் ஃபேனு டியூப் லைட் எல்லாம் லைட்லாம் ஓட்டரெல்லாம் அடிச்சு டேபிள் கடையெல்லாம் கூட்டி கிளீன் பண்றோம். வருஷத்துல ஒரு நாள் என்ன பண்றோம், ஃபுல்லா டேபிள்லாம் நவுத்தி போட்டு எல்லாத்தையும் டேபிள் கட்சி சேர் எல்லாத்தையும் நவுத்தி போட்டு ஃபுல்லா கிளீன் பண்றோம். இதே ஒயிட் வாஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா எடுத்து எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வைக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வெளியில கொண்டு போய் வச்சுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் டெய்லியே கொண்டு வைக்கிறோம்னு கேட்டா கிடையாது. டெய்லி கூட்டுறோம், வாரத்துல ஒரு நாள், வாரத்துல 2 நாள் 3 நாள் கிளீன் பண்றோம், தண்ணி வச்சு இந்த மாப் போட்டு ஏதோ வச்சு துடைக்கிறோம். இதெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அது இதெல்லாமே கிளென்சிங் தான். அதே மாதிரி சனி பகவான் எப்பயுமே நமக்கு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம கர்மாவை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, சேர்த்து வச்சு குப்பையை தூக்கி வெளில போட்டுட்டு இருக்காரு. இது டெய்லி நடக்குது. அந்தந்த ராசிப்படி அந்த நட்சத்திரப்படி அவங்களுக்கு லக்னம் அந்த விஷயங்கள்லாம் வருது பாருங்க, அதன்படி அந்த சனி பகவான் அவங்களுக்கு ஒரு 7.5 வருஷம் என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா வீடை கிளீன் பண்ற மாதிரி எல்லா பொருட்களையும் தூக்கி கர்மாலாம் தூக்கி வெளியில வச்சுட்டு நம்மளை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நமக்கு நல்ல விஷயம் கொண்டு வந்து வைக்கிறாரு. இது நல்லதா கெட்டதா? இப்ப நீங்க வீடை கிளீன் பண்ண நல்லதா கெட்டதா? நிச்சயமா நம்ம வீடு கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் டஸ்ட் வரும், உடம்பு வலிக்கும், நிறைய வேலை இருக்கும், எக்கச்சக்கமா வேலைகள் செய்வோம், டயர்டாகும், எல்லாமே நடக்கும். இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கஷ்டப்படுவோம், ஆனா அதுக்கப்புறம் வீடு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, சூப்பரா இருக்குமா? எந்த அளவுக்கு குப்பைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் அதிகமா இருக்கும். எங்க பார்த்தாலும் குப்பையை போட்டு வச்சு, எங்க பார்த்தாலும் தேவையில்லாத விஷயத்த போட்டு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு என்னடா தொட்டதெல்லாம் தூக்கி எப்பா ஏண்டா இப்படி இருக்குது, அழுக்கா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னு. அப்ப வேலை அதிகமா. அதே தாங்க, நம்ம நிறைய கெட்டது கர்மா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு 7.5 சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க. ஏன்னா கிளீன் பண்றாங்க, ஃபுல்லா கிளீன் ஆகுது, சனி பகவான் கிளீன் பண்றாரு. இப்ப கிளீன் பண்றது நல்லதான்னு கேட்டா நிச்சயமாக நல்லது. கிளீன் பண்றது நல்லது. அதுக்காக நம்ம உடம்பு வலிக்குது இல்ல கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா எஸ், அதுக்கப்புறம் லைஃப் சூப்பரா இருக்க போகுது. சொல்லுவாங்கல்ல 7.5 வருஷத்துல முதல் பாதமா, முதல் அது என்ன சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கிளம்பும் போது எல்லாருக்கும் நல்லது கொடுத்துட்டு போவாரு. ஏன் நல்லது கொடுத்துட்டு போவார்லாம் கிடையாது, இருப்பாரு, கூடவே தான் இருக்காரு. அந்த 7.5 நம்ம அதே வீட்டுல தானே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கிளீன் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சு டஸ்ட்லாம் தட்டி எல்லாத்தையும் தொடச்சியாச்சு, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள பெயிண்ட் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் காஞ்சிருச்சு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ள வைக்கிறோம், ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு, வீடு பிரைட்டா இருக்கு. நல்லா இவ்வளவு நாள் அதே டியூப் லைட் தான் போட்டு வந்திருப்போம், ஒரு மாதிரி டல்லா இருந்திருக்கும், இப்ப அதே லைட் தான் போடுறோம், நல்லா பிரைட்டா இருக்கு. இதுதான் வாழ்க்கை, நல்லா இருக்கு. அப்ப சனி பகவான் நல்லவரா கேட்டவரா? சொல்லுங்க, சனி பகவான் நல்லவரா கேட்டவரா? நல்லவர் குருஜி. நல்லவர் தான். ஆனா நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, சனி 7.5 சனி வந்து உனக்கு கஷ்டம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, உன் லைஃபே அவ்வளவுதான், 7.5 வருஷம் நீ கஷ்டம் தான் பட போற. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு குப்பை சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தப்படுத்த போறோம். நம்ம அவ்வளவு குப்பை சேர்த்து வச்சிருக்கோம், வாழ்க்கையில அவ்வளவு கெட்டதா பண்ணி வச்சிருக்கோம். இப்படி யோசிங்களேன்,
தினமும் நமக்கு உணவு கிடைக்குதா? காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளை உணவு கிடைக்குதா? அப்பப்ப காஃபி, டீ, சத்து மாவு கஞ்சி, அப்புறம் என்ன மூலிகை தேநீர், போண்டா, பஜ்ஜி, பிஸ்கெட், சாக்லேட், அப்புறம் ஃப்ரூட்ஸ், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதா? எஸ், எல்லாமே கிடைக்குது. இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? செம்ம வெயில் அடிக்குதுங்க, ஃபேன் போட்டு உட்காந்துருக்கோம். சிலர் ஏசியில உட்காந்துருக்கோம். இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? இருக்கு. நல்ல நிம்மதியா தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா? இருக்கு. சமைக்கிறதுக்கு இருக்கா? இருக்கு. சமையல்லாம் செஞ்சு சாப்பிடுறோமா? எஸ், நல்லாதான் இருக்கு. இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. நம்ம இப்ப போட்டுக்கிறது ட்ரெஸ் இருக்கா? காலையில எழுந்துச்சு குளிச்சாச்சு, வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷின்ல துவைக்கிறது போட்டுட்டோம், துவைச்சாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம போட்டுக்க வேற ட்ரெஸ் இருக்கா? இருக்கு. ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு உணவு, உடை, இருப்பிடம், இது 3 இருக்கா? இருக்கு. எப்பயுமே நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கா? எஸ், கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இந்த 3மே இல்லாம, இல்ல 3த்துல 1 இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? ரோட்ல பார்த்தோம்னா குடிசை மாதிரி இருக்கு. இந்த வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குது, அதுல குடிசை மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஃபேன் கூட கிடையாது, உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. உணவு சரியா இல்ல, அவங்களுக்கு கிடைக்கல. அதாவது அவங்களை குறை சொல்லல, நமக்கு நல்ல கர்மா எவ்வளவோ பண்ணி வச்சிருக்கோம். அதனால இப்ப 3 வேளை நம்ம உணவு கிடைக்குது, நம்ம இருக்கிறது இடம் இருக்குது, நம்ம போட்டுக்கிறது ட்ரெஸ் இருக்குது இல்ல. அப்ப இதுல என்ன கெட்ட கர்மா எங்கேயாவது பண்ணிருக்கோமா நம்ம? நீங்க யாரெல்லாம் கெட்டது பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் கெட்டது பண்ணிருக்கீங்க? எஸ், நான் நிறைய கெட்டது பண்ணிருக்கேன்ப்பா. அப்படி யாராவது ஒருத்தர் வாங்க பாப்போம். சரி, ஓகே, இதுக்கு யாரும் வரல. நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்கன்னு சொல்றவங்க வாங்க பாப்போம். ஏய், நான் பண்ணது எல்லாமே நல்லதுதான் தெரியும்ல அப்படின்னு சொல்லுங்க. எல்லாராலையும் முழுசா கெட்டதும் பண்ண முடியாது, எல்லாராலையும் முழுசா நல்லதும் பண்ண முடியாது, கலந்துதான் பண்ணிருக்கிறோம். நமக்கே நம்ம தான், வேற யாருக்கும் கிடையாது. கெட்டது நல்லதுங்கிறது வேற யாருக்கும் கிடையாது, நமக்கு. இல்லங்க, நான் எனக்கு எப்பயுமே நல்லதாங்க பண்ணிப்பேன், நான் செல்ஃபிஷ்ங்க, நான் 100% செல்ஃபிஷா இருக்கிறேன், நான் எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. பசிக்கும் போது சாப்பிடுறது நல்லதுங்க. எல்லாருமே பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடுறோமா? உங்க உடம்புக்கு பசி இருக்கு, அப்ப சாப்பிடுறோமா? சாப்பிடும் போதெல்லாம் பசிக்குதா? ஏய், செம்ம டேஸ்டா இருக்கும், வா வா சாப்பிடலாம், இத லபக்கு நிறுத்து வாயில போட்டுக்கிறோம்ல. அப்ப நம்ம பசியே இருக்கா, பசி இருக்கா, பசிக்கல, எதுவுமே கேட்கல. அப்ப நமக்கு நல்லதும் பண்றோம், நமக்கு கெட்டதும் பண்றோம். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். நிறைய டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. ஆனா நம்ம அதிகமா சாப்பிடுற டேஸ்டியான ஃபுட்டு. இப்ப நம்ம நம்ம உடம்புக்கு நம்ம நல்லது பண்ணிக்கிறோம்னு கேட்டா கிடையாது. அதுக்கு நம்ம கெட்டது பண்ணிக்கிறோம்னு கேட்டா அதுவும் கிடையாது. சோ எல்லாமே பேலன்ஸ் ஆகதான் இருக்கு வாழ்க்கையில. நமக்கு நாமே நல்லதும் கெட்டதும் சேர்ந்து பண்ணிக்குவோம். உலகத்திலயும் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிறது அதே விஷயம் இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்கிறது இல்ல. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயமும் நல்லதா இருக்கணும் அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப எல்லாமே பேலன்ஸா தான் இருக்கு. இந்த சமுதாயம் சொல்றத ஒத்துக்காதீங்க. சமுதாயம் 7.5 சனி வந்தா உனக்கு அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்ல ஒத்துக்காதீங்க. நான் நிறைய நல்லது பண்ணிருக்கேன்ப்பா. எத்தனையோ பேருக்கு உணவு கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒரு சிலர்லாம் வந்து ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, என்னோட பழைய ட்ரெஸ்ஸாவது எடுத்து கொடுத்துருக்கேன். நானு பழைய ட்ரெஸ் எடுத்தா அவங்க மானத்தை மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். கிழிஞ்சதெல்லாம் இல்லை, நல்ல ட்ரெஸ் தான். ஆனா பழைய எனக்கு சைஸ் செட் ஆகல, அதனால வாஷ் பண்ணி நீட்டா அயன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் நானு. சோ அதனால என் லைஃப் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு எனக்கு உணவு கிடைக்குது, 3 வேளை உணவு கிடைக்குது, இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, போட்டுக்க ட்ரெஸ் இருக்கு, பேசிக் தேவையானது இருக்கு, மூச்சு உள்ளுக்குள்ள போகுது, காத்து வெளில வருது, வெளில போன காத்து உள்ளுக்குள்ள போகுது, நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், உயிரோட இருக்கிறேன். 7.5 சனி. சரி, இப்ப சனி பகவான் 7.5 வருஷம் தான் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னா, பிறந்ததுல இருந்து யாருமே கஷ்டமே படல, அந்த 7.5 வருஷம் மட்டும்தான் எனக்கு லைஃப்ல கஷ்டமா இருந்துச்சு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் கிடையாது.
அப்ப சனி பகவான் 7.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு கேட்டா கிடையாது. அதாவது தன்மை வேற. நம்ம கிளென்ஸ் பண்ற நிறைய கிளென்ஸ் நடக்குதாங்க. அப்ப எல்லாருமே அவ்வளவு பாவமா பண்ணிருக்குன்னு கேட்டா கிடையாது. அதனால ஒத்துக்காதீங்க. அப்ப எந்த கிரகமும் நமக்கு கெட்டது பண்றது கிடையாது, எந்த கிரகமும் நமக்கு நல்லது பண்றதும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த கிரகமும் நமக்கு கெட்டது பண்றது கிடையாது. இப்ப ஒரு கணக்கு எடுத்துக்கலாமா? ஒரு நம்ம 4 பேர் இருக்கோங்க. நம்ம 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். நீங்க, நானு, மற்ற 2 பேர், 4 பேரும் இப்ப இங்க நம்ம ஊரை பக்கத்துல நம்ம சென்டர்ல இருக்கிறோம். சரி, 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். மத்தியானம் ஒரு 12 மணி ஆகுது. செம்ம உச்சி வெயில் அடிக்குது. சரிங்களா? நம்ம இப்ப வெளியில கிளம்பி போறோம், நடந்து போறோம். 1 கிலோமீட்டர் நடந்து போக போறோம். இந்த உச்சி வெயில்ல, 12 மணி வெயில்ல நம்ம 4 பேரும் நடந்து போறோம். 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு காட்டன் சட்டையும் காட்டன் வேட்டியும் கட்டியிருக்கிறேன். காட்டன் வேட்டி, காட்டன் சட்டை போட்டிருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல ஒரு டெரிகாட்டன் பேண்ட், ஷர்ட் போட்டு இன் பண்ணி டை கட்டியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, பேண்ட், ஷர்ட், அது மேல கோட், டை கட்டி மேல கோட் போட்டிருக்காரு. இப்ப 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே சூரியன், ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். 4 பேரும் எழுந்திரிச்சு ரோட்ல நடந்து போறோம். இதுல யாருக்கு வேர்வை அதிகமா வரும், யாருக்கு அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்? வெயிலோட தாக்கம் சொல்லுங்க. கோட் போட்டிருக்காங்க. கோட்டு போட்டிருக்கோம், வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். ஆமா. காட்டன் வேஷ்டி, காட்டன் சட்டை போட்டிருக்கிறவங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க, அதிகமா இருக்காதுங்க. அந்த கோட்டு போட்டிருக்கிற கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வெயில் தாக்கம் இருக்கும். பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு இன் பண்ணி டைலாம் கட்டி ஷூ போட்டிருக்கிறவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கோட்டு போட்டவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சூரிய பகவான் 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுக்கு தனியாக வெயில் கொடுத்தாரு, எனக்கு தனியா வெயில் கம்மியா கொடுத்தாருன்னு இருக்கா? இல்ல நம்ம செய்கின்ற செயல்களுக்கு தகுந்த மாதிரி அதோடைய தாக்கம் நமக்கு இருக்கா? நான் காட்டன் வேட்டி, காட்டன் சட்டை போட்டிருக்கேன், வெயில் கம்மியா இருக்கு எனக்கு. கம்பேரிட்டிவ்லி கோட் போட்டுறதுக்கு வெயில் என்னப்பா இவ்வளவு அனலா இருக்குது? ஏன்னா அவங்க செய்த செயல் கோட் போட்டிருக்கு, அவங்க செய்த செயல்களுக்கான விளைவுகள் தான் கிடைக்குது. இப்ப சூரிய பகவான் நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவர் தான். நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்கு தகுந்த விளைவுகள் தான் நமக்கு கிடைக்குது. அதனால எந்த கிரகமும் நல்லவங்க கிடையாது. இப்ப எல்லா கிரகமும் கெட்டவரா கிடையாது. நீ இந்த ராசி, இந்த நட்சத்திரம், அதனால உனக்கு இந்த எனர்ஜி தரேன், நீ இந்த ராசி, இந்த நட்சத்திரம், உனக்கு இதை தரேன்லாம் கிடையாது. ஏன்னா 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். அப்ப 4 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் அதற்கு தன்மைகள் இருக்கு. சரிங்களா? இல்லைன்னு சொல்ல, ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது உண்மைதான், அதற்கான தன்மைகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன கர்மா செஞ்சு வச்சிருக்கோமோ, நம்ம என்ன செயல்கள் செய்துட்டு இருக்கோமோ அதற்கான விளைவுகள் தான் கிடைக்கும். அதனால கிரகங்களை யாருமே குறை சொல்லாதீங்க. என் தலையெழுத்து, என் கிரகம், ஜப்பான்ல ஜாகிஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால ஆர்னால்டு கூப்பிட்டாங்க, என் கிரகம் ஒன்ன கட்டிக்கிட்டேன். கிரகம் எல்லாம் கிடையாது, நம்ம எடுத்த டிசிஷன் தான். கிரகங்கள் எல்லாமே நமக்கு நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். சூரியன் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு,
நிலா அழகான குளிர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க, மனசு சம்பந்தப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு கிரகமும் நமக்கு நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செயல்கள் செஞ்சிருக்கோமோ அதற்கு தகுந்த விளைவுகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேற எதுவும் பண்ணல அவங்க. அப்ப எந்த கிரகமும் சுப கிரகம் அசுப கிரகம்ன்றது கிடையாது. எல்லா கிரகமும் சுப கிரகங்கள் தான் நம்ம கான்செப்ட் பிரகாரம். ஏற்கனவே ஃப்ரெண்டு பகை, பகை கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு இல்லை, அவ்வளவுதான். அப்ப எல்லாமே நல்ல கிரகங்கள் தான். நமக்கு என்ன செஞ்சிருக்கோமோ, இப்ப மழை பெய்யுது நல்லதான்னு கேட்டா நல்லது. புதன் கிரகம் கிடைச்சா புத்திசாலித்தனம் இருக்கும், குருவோட கிரகம் கிடைச்சா வழிகாட்டுதல் இருக்கும், சனி கிரகம் கிளியர் பண்றாங்க, சுக்கிரன் கிரகம் சுகபோக வாழ்க்கை, ஞாயிறு சூரியன் வந்து ஒரு கான்பிடன்ஸ் தராங்க கிரகங்களாக பார்க்கும்போது. திங்கள் சந்திரன் மனசுக்கு. அப்ப எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம அடுத்தடுத்து கிரகங்களை பத்தி பார்க்கலாம், நாளைக்கு கிரகங்கள் பத்தி பார்க்கலாம். நாளைக்கு இல்ல, நாளைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம கத்துக்கலாம். நாளைக்கு வீடியோ கிளாஸ் இருக்குங்க, எல்லாரும் வீடியோ கிளாஸ் வர மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. பெண்கள் எல்லாம் பட்டு புடவை ஃபுல் நகைலாம் போட்டுட்டு வந்து உக்காந்துருங்க. இல்ல நல்லா ஃபுல்லா மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துருங்க நீட்டா. ஆண்கள் பேண்ட் ஷர்ட் டிஷர்ட், இல்ல டிஷர்ட்லாம் இல்ல, நல்லா டை கட்டிட்டு ஷூலாம் போட்டு வந்துருங்க கிளாஸ்க்கு. ஃபுல் மேக்கப்ல வந்துருங்க. இன்னைக்கு போய் கோல்டன் ப்ளீச்சிங், சில்வர் ப்ளீச்சிங், ஏதோ ப்ளீச்சிங்லாம் இருக்கேன், ஃபேஸ் வாஷா அது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு வந்துடும். நாளைக்கு வீடியோ கிளாஸ் இருக்கு. உடனே சீரியஸா புதிய குழுவினர்களே உடனே சீரியஸா இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு வரணுமான்னு கேட்காதீங்க. நாளைக்கு வீடியோ கிளாஸ்க்கு நீட்டா வந்துருங்க. அதுல சில எக்ஸசைஸ் நம்ம சொல்லி தருவோம். உட்காந்த இடத்துல செய்யறதுதான், உட்காந்துக்கிட்டே எக்ஸசைஸ் தான். ஆமா, ஜாலியா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப நம்ம ஹோரை கத்துக்கிட்டோம். அடுத்தது யாரு ஃப்ரெண்டு இல்லைன்றது கத்துக்கிட்டோம். இத ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ண போறோம்ன்றத கத்துக்கணும் அடுத்தது. சரி, எதற்காக கத்துக்கிறோம் இது அப்படின்னா, நமக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்காங்க, எந்த கிரகம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கிரகங்கள் பத்தி நம்ம அடுத்தது கத்துக்க போறோம் பாருங்க. அதுல ஒண்ணு தெரியும், இந்த கிரகம் நமக்கு தேவைப்படுறாங்க எனர்ஜி, இந்த கிரகம் வீக்கா இருக்காங்கன்னு தெரியும். அப்ப கிரகங்களோட எனர்ஜி வீக்கா இருக்காங்க, இல்ல நமக்கு தேவைப்படுறாங்க, அந்த எனர்ஜி தேவைப்படுறாங்கன்னா என்ன பண்ணா நமக்கு கிடைப்பாங்க, அது எப்படி நம்ம இருக்கிற இடத்துல எனர்ஜி ரிசீவ் பண்ண போறோம் அப்படின்றது தெளிவாக கத்துக்க போகிறோம். இனிமே போக 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 கிளாஸ் வந்து கிரகங்கள் பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் கிரகங்களுக்கும் எப்படிலாம் சம்பந்தம் இருக்குன்னு பேஸ் பண்ணி இருக்கும். அதனால எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. நீங்க இதுவரை சரம் அப்படின்ற விஷயத்துக்கும் மூச்சுக்காத்துக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த எந்தெந்த கிழமையில என்னென்ன சரம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திங்கள் புதன் வெள்ளி 3 நாளைக்கு இடது சரம், செவ்வாய் சனி ஞாயிறு 3 நாளைக்கு வலது சரம், வளர்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு இடது சரம், தேய்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு வலது சரம். அப்ப அந்த கிரகங்களோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படி எந்த சரம் இருக்கணும், அந்த சரம் எப்படி நம்ம மாத்திக்கிறது, சரம் தானாக மாறுவதற்கான காரணிகள் என்ன, அது எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம். இனிமே கிரகங்கள் பத்தி கத்துக்க போகிறோம். நமக்கும் கிரகங்களுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு, அப்ப இந்த ஹோரை இருக்கிற இடத்துல எப்படி எனக்கு ரிசீவ் பண்றது, இருக்கிற இடத்துல இருந்து எப்படிங்க எனக்கு கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும், கோயிலுக்கு போனா எனக்கு ரிசீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலதான் நமக்கு ஜாதகம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஜாதகம் இருக்கு இல்லை, எனக்கு ஜாதகம் எழுதுனாங்க எழுதல, எனக்கு டேட்டா பர்த் தெரிஞ்சது தெரியல, நான் எந்த நேரத்துல பிறந்தது தெரிஞ்சது தெரியல, எந்த கதையும் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இயற்கை நமக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனா இயற்கை பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தெரியும். அவங்க நமக்கு அதற்கான பலன்கள் முழுமையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கிடையாது, இருக்காங்க. சரிங்களா? அதனால
எங்க ஜாதியில எங்க மதம்ல ஜாதகம்லாம் கிடையாதுங்க. கிரகமே கிடையாது எங்க மதத்துல. எங்க ஜாதியில ஜாதகமே கிடையாதுங்க. அப்படிலாம் நீங்க சொன்னாலும் சரி, சொல்லனாலும் சரி, சூரியன் இருக்காங்க. நீங்க நம்பினாலும் சந்திரன் இருக்காங்க. கிரகங்கள் இருக்காங்க. கிரகங்களோட சக்தி நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்கு. நான் நம்பினாதான்ப்பா ஒத்துப்பேன். நான் பார்த்தாதான் நம்புவேன். அப்படின்னா மூச்சு காத்து நீங்க பார்த்தாதான் நம்புவீங்களா? மூச்சு காத்து பார்த்த பிறகு எடுத்துக்கோங்களேன். நம்ம சுவாசம் எடுக்கிறோமே, அதை நான் பார்த்தாதான், காத்த பார்த்தாதான் நான் எடுப்பேன்ப்பா, இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். எனக்கு எதுக்கு அந்த நான் நம்ப மாட்டேன்ப்பா, நான் இதெல்லாம் காத்த பார்க்கலப்பான்னு சொல்ல முடியுமா? அது பாட்டு சுவாசம் நடந்துட்டு தானே இருக்கு. சரிங்களா? அதனால கிரகம் இருக்கா இல்லைன்னா உங்களுக்கு கேள்விதான் கிடையாது. நம்ம கிரகம் இருக்கு, எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்க போறோம். இப்ப அந்த கிரகத்தோட எனர்ஜி நம்ம இருக்கிற இடத்துல, நீங்க எந்த கண்ட்ரில எந்த ஊர்ல எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கிரகத்தோட எனர்ஜி கிடைச்சி இருக்குது. இப்ப உங்க ஊர்ல சூரியன் வெளிச்சம் இருக்கா? இருக்கு. என் ஊர்ல சூரியன் வெளிச்சம் இருக்கா? இருக்கு. மேபி டைம் டிஃபரெண்ட் இருக்கும். உங்க ஊர்ல 2 மணி நேரம் முன்னாடி இருக்கும், இல்ல பின்னாடி இருக்கும். எங்க ஊர்ல 2 மணி நேரம் இதே நேரம் தான். உங்க ஊர்ல 10 மணியா இருக்கும், எங்க ஊர்ல 8 மணியா இருக்கும், 7 மணியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா சூரியன் வெளிச்சம் இருக்கா? இருக்கு. அப்ப உங்க ஊர்லயும் சூரியன் வெளிச்சம் கிடைச்சிட்டு தான் இருக்கு, எங்க ஊர்லயும் சூரியன் வெளிச்சம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா கிரகங்களோட சக்தியும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் கிரகங்களோட எனர்ஜி இருக்குது. இருக்கிற எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அப்ப இவ்வளவு நாள் நம்ம ஏன் ரிசீவ் பண்ண நமக்கு தெரியல. இப்ப எஃப்எம்ல பாட்டு போயிட்டு தான் இருக்கு. எஃப்எம்ல ஏதோ ஒரு ஆட் போயிட்டு தான் இருக்கு. நமக்கு கேட்கல. ஏன்னா நம்ம கனெக்ட் ஆகல. அதனால கேட்கல. அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மொபைல் எடுத்து அந்த சேனல்ல கரெக்டா கனெக்ட் பண்ணோம்னா பாட்டு கேட்க போகுது. புரியுதுங்களா? எவ்ரிதிங்ஸ் அவைலபிள். ஈவன் பொருளாதாரமும் சரி, நம்ம எல்லாமே பிரபஞ்சத்துல அவைலபிளா தான் இருக்கு. நம்ம எடுத்துக்கிறோமான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியல, எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. இனிமே அந்த கிரகங்கள் எனர்ஜி எப்படி எடுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். நமக்கு எந்த கிரகத்தோட எனர்ஜி தேவைப்படுது அதுவும் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதனால எல்லாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு நோட்ஸ் எடுக்கலாம், பரவாயில்ல. இனிமே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய விஷயம் நம்ம கத்துக்க போகிறோம். இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்க்கையை நம்ம டெவலப் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இது உள்ள இருந்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கேள்விகள் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. கேள்விகள் எல்லாம் நல்லது. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. இப்போ உங்க பிரேயரோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம்.
உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகளை கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரா கைகள் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.